2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைச்சிட்டாங்க. டெல்லியில இருந்து அமித்ஷாவே வந்திருந்தாரு. அதை பத்தி ஒரு விரிவான கட்டுரையை நம்ம சமயம் தமிழ் வெப்சைட்ல நீங்க எழுதியிருக்கீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது உள்ள கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருப்பதா தெரியுது. நயினார் நாகேந்திரனே அதை வெளிப்படுத்தியும் இருந்தாரு. நாம் தமிழருடைய வாக்கு வங்கி அந்த 8% அப்படின்றது எல்லா கட்சிகளாலுமே கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். 26 எலெக்ஷன்ல நாம் தமிழர் எப்படி இருக்க போகுது? அந்த கட்சி வாங்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் கூட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ விஜய் வேற வந்திருக்காரு. கடந்த கால அந்த டேட்டாலாம் எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது? இப்போ பாஜக மாதிரியான பெரிய கட்சி அதிமுக மாதிரியான தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கட்சியை கூட கூட்டணி வச்சிருந்தாலுமே கூட நாம் தமிழரை வந்து இன்னும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவர் வச்சிருக்கிற அந்த 8% வாக்குகள் தான். 8% அப்படிங்கிறது வந்து சாதாரணமான வாக்குன்னு சொல்லிட முடியாது. இன்னொன்று 2016 தேர்தலுடைய வாக்கு சதவீதங்கிறது நாம் தமிழருக்கு 1% இருந்தது. 2024 அது 8 மாறுது. கிட்டத்தட்ட 8 வருஷத்துல 1லேருந்து 8 ஜம்ப் ஆயிருக்காரு சீமான். அதுவும் வந்து படிப்படியாக அந்த இலக்கை வந்து அவர் கொண்டு போயிருக்காரு. அப்போ அந்த 8% வந்து நம்ம பக்கம் கொண்டு வந்ததுன்னா நம்ம டீம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்டிஏவோட கணக்கு. உண்மையிலே 8ங்கிறது பெரிய நம்பர் தான். ஆனால் கூட்டணிக்குள்ள அது வந்துருச்சுன்னா அந்த 8 இருக்குமா, அது 4 சுருங்குமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஒருவேளை அதை 4 சுருங்கினாலுமே வந்து இன்னைக்கு நிலைமையில 4%ங்கிறது பெரிய நம்பர். கூட்டணியில் மற்ற கட்சிகளையும் சேர்த்து உள்ள போகும்போது தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு பிரபலமாக இருக்கிற சீமான், தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து வாக்குகள் இருக்குது. 10,000மோ 15,000மோ 20,000மோ. ஆனால் தமிழ்நாடு முழுக்க அந்த வாக்குகள் சொல்ல முடியும். அப்படிங்கும்போது சீமானை உள்ளே கொண்டு வந்தால் நமக்கு வந்து ஈஸியாக டிஎம்கே வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவோட கணக்கு. ஆனால் அதுக்கு சீமான் வந்து வழக்கம் போல் அது வந்து எந்த கட்சி கூட நான் கூட்டணி இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. 25 தொகுதிகளுக்கு வந்து அவர் வேட்பாளராக அறிவிச்சிட்டார். இப்படி போயிட்டு இருக்கும்போது சீமான் வந்து 1லேருந்து 3லேருந்து 3க்கு போய் 6க்கு போய் இப்போ 8க்கு வந்துட்டாரு. இப்போ 26 அவர் வந்து 8 10 ஆகுமா, அடுத்து 31 15 ஆகுமா, 20 ஆகுமான்லாம் பேசுகிறாங்க. அப்போ இப்போ இதை பார்க்கும்போது 8 10 12க்கு மேலே போகுமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு வந்து பின்னால் உள்ள நம்ம ரெக்கார்டை பார்க்கும்போது சீமானுக்கு சீமான் பெற வாக்குகள் யாரோட வாக்குகள், இல்லை சீமானுக்கு போடுறவங்க யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அப்படிங்கிற 2 கட்சியுமே வந்து ஒரு 35% வாக்குகள் வந்து எப்பவுமே வச்சிருக்கிறாங்க. அதுபோக கூட்டணியை சேர்க்கும் போது ஒரு 40% வந்து வச்சுக்கிறாங்க. ஒரு 40 எப்பவுமே இருக்கு. ஒரு 10% வந்து திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு 10% வந்து எப்பவுமே இருக்கு. அது வந்து அந்த நேரத்தில் அந்த தேர்தலில் யார் அந்த மாற்றம் முன்வைக்கிறாங்க, யார் வந்து திமுக அதிமுக வந்து வலுவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த 10% வாக்குகள் போகுது. மீதி உள்ள 10% வந்து சுயேட்சைகளுக்குன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சிற அளவுக்கு அந்த ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10% அதாவது சீமான் அதாவது இந்த மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய அந்த 10% வந்து கடந்த 10 வருஷமா சீமான் வந்து ரொம்ப அழகாக தக்க வச்சுக்கிட்டார். இப்போ இந்த 10% எப்படி இருந்திருக்கு, இதுக்கு முன்னால் யார் கையிலலாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2006 புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த் வந்து வந்த உடனே ஒரு 8% ஓட்டு வாங்குறாரு. 2009 அதே விஜயகாந்த் 10% ஓட்டு வாங்குறாரு. திமுக அதிமுக தனித்தனி கூட்டணியாக இருக்கும்போது 10% ஓட்டுங்கிறது வாங்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி சேரும்போது அவருடைய அந்த வாக்கு சதவீதங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கு. 2016 அவர் வந்து மக்கள் நல கூட்டணி சேர்ந்து வைக்கும் போதே வந்து கிட்டத்தட்ட இடதுசாரிகள் விசிக மதிமுக ஜிகே வாசன் எல்லாரையும் சேர்த்து வைக்கும் போது கூட அவரால் 6% தான் வாங்க முடியுது. ஆனால் 2006 அவர் வாங்கினது, 2010 அவருக்கு விழுந்த வாக்குகள் எல்லாமே வந்து திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதையும் தாண்டி 2க்கும் மாற்றா எங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சிந்திக்கிறவங்களுடைய வாக்காது. 2016 அப்புறம் வந்து அந்த வாக்குகளை வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வேணும், நம்ம பக்கமே நிற்கணுங்கிறதுக்காகவே வந்து சீமான் ஒர்க் பண்றாரு. அதுக்கான வாக்குகள் வாங்குறாரு. அது இப்போ வரைக்கும் 8 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் 10 12 வரைக்கும் கூட போகலாம். ஆனால் அதுக்கு மேலே போக முடியுமாங்கிறது தான் கொஸ்டினபுளாக இருக்கு. இப்போ சீமானுடைய வாக்குகளை இப்போ நீங்க சொல்ற மாதிரி மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், இல்லைன்னா திமுக அதிமுக வேணான்னு சொல்லக்கூடியவர்கள், அந்த வாக்கு தானா? ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அது தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான வாக்குகள், அது என்னைக்கு இருந்தாலும் சீமானுக்கு தான். இப்போ பாமக இருக்கு இல்லையா, அந்த 5%ங்கிறது திமுக பக்கம் போனாலும் இருக்கும், அதிமுக போனாலும் இருக்கும், மக்களவையிலையும் இருக்கும், சட்டப்பேரவையிலையும் இருக்கும். அந்த மாதிரி இது கான்ஸ்டன்டான ஓட்டு தான். இது நீங்க சொல்ற மாதிரி மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இல்லை திமுக அதிமுக எதிர்ப்பாளர்கள் கிடையாது. இது தமிழ் தேசியத்துக்கும் சீமானிசத்துக்கும் கிடைக்கிற வாக்குன்னு சொல்றாங்க. இல்லை, இப்போ சீமானுடைய பேச்சுக்கு விழுற வாக்குகள் இருக்கு. சீமானோட பேசுற தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதமான வாக்குகள் இருக்கு. ஆனா முழுக்க 8%மே வந்து சீமானுடைய சித்தாந்தத்துக்கு தான் அந்த வாக்குகள் அப்படின்னு சொல்றதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னால சீமான் போட்டியிடும் போதுமே கூட, சீமான் இதே கருத்துக்களை முன்வைக்கும் போதும் கூட
2016 பார்த்தோம், 19 பார்த்தோம், 21 பார்த்தோம். அப்பெல்லாம் வந்து அப்போ இந்த வாக்குகள் இல்லை. ஏன் அப்படின்னா அப்போ வந்து இதே மாற்றம் முன் வச்சுக்கிட்டு 2019 புதுசா கட்சி ஆரம்பிச்ச அமமுகல டிடிவி தினகரன் இருந்தாரு. அப்போ வந்து நம்பிக்கைக்குரியவர் அவர் பார்க்கப்பட்டாரு. ஏன்னா பிஜேபி அவர் கடுமையா எதிர்த்தாரு. 5% மேல வாக்கு வாங்கினார். அப்ப புதுசா வந்த கமல்ஹாசனுமே வந்து முக்கியமான குறிப்பிடத்தக்க வாக்குகள் வாங்குறாரு. அப்போ அதே நான் கமல்ஹாசன் வாங்குறதுக்கு ஈக்குவலா தான் வந்து அப்ப வந்து சீமான் வாங்கியிருந்தார். ஏன்னா அப்போ வந்து அந்த மாற்றத்துக்கான வாக்குகள் அப்படிங்கும் போது வந்து அது திமுக அதிமுக தாண்டி அது வந்து தினகரனுக்கு கொஞ்சமாகவும் கமல்ஹாசன் கொஞ்சமாகவும் சீமான் கொஞ்சமாகவும் போச்சு. 2019 இது நிலைமை இருக்கும்போது 2021 என்ன ஆகுது அப்படின்னா 2021 டிடிவி தினகரன் வந்து தன்னுடைய வேகத்தை குறைக்கிறாரு. கொரோனா காலகட்டங்களில் சிறப்பாக செயல்படலை. விக்கிரவாண்டி நாங்குநேரி போன்ற தொகுதியில் வந்து அவங்க போட்டியிடல. இதே மாதிரி தான் கமல்ஹாசனுமே சேம் இதே தான். விக்கிரவாண்டி நாங்குநேரிலாம் அவர் வந்து கண்டஸ்ட் பண்ணல. தொடர்ந்து வந்து அவரோட தேர்தல் கூட்டணியும் சரியா அமைக்கல. கமலஹாசன் வந்து சரத்குமார் ஐஜேகே மாதிரி கட்சிகளோட இல்ல நான் கூட்டணியே விட்டுருங்களேன். இப்ப நாம் தமிழர் சீமான் வந்து கூட்டணி அமைக்கல. ஆனாலும் அவர் நிக்கிறார். அவருக்கு விழுது வாக்குகள் ஏன் விழுதுன்னா நான் 2 பேருக்கும் மாற்றுங்கிறதுல நான் தெளிவு, நான் இங்கதான் நிற்பேன் அப்படின்னு உறுதியா நிக்கிறனால அவருக்கு வந்து அந்த வாக்குகள் வருது. தினகரனுக்கும் கமல்ஹாசனுக்கும் எதுல பிரச்சனை ஆகுதுன்னா அந்த எதிர்ப்பு குணத்துல வந்து அவங்க குறையிற போது, வேகத்தை குறைக்கும் போது, இல்ல இவரு ஆப்ஷன் இல்லையே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் இல்ல சீமான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி சீமானுக்கு ஒரு 6% மாறுது 21. அப்ப 24 பார்க்கும்போது டிடிவி தினகரன் வந்து பாஜக பக்கம் போயிடுறாரு. கமல்ஹாசன் அப்படியே போய் டிஎம்கே பக்கம் போயிடுறாரு. அப்ப அந்த மாற்றம் பேசுறவங்களுக்கு ஆளே இல்லை. அந்த ஏரியா அப்படியே எம்டியா இருக்கு. அப்ப இவங்களுக்கு முன்னால இவங்க இதுக்கு முன்னால வாங்கின வாக்குகள் இருக்குல்ல, அந்த வாக்குகள் எல்லாமே அப்படியே சீமான் தக போகுது. அதான் 6-8 மாறுது. ஓகே, இப்போ இந்த 8% இருக்கு இல்லையா, இப்போ 8ங்கிறது டபுள் டிஜிட் ஆகுன்றதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இப்போ வரப்போற தேர்தலில் விஜய் இல்லை பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களுடைய கணக்குகளையெல்லாம் விட்டுட்டு பார்த்தாலும் கூட சீமான் தனித்தே நின்னாலும் டபுள் டிஜிட் வந்துருவாருன்றதுல இல்லை, அதில் தான் கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு அந்த மாற்றுங்கிற நம்ம சொல்ற மாதிரி ஒரு மாற்று வாக்குகள் தான் திமுக மாற்றா வர வாக்குகள் தான் சீமானுக்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அப்போ அது வாக்கு வந்து 15 மாறுமா அப்படின்லாம் டவுட். ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றா சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக வந்தது வந்து 2016 கிட்டத்தட்ட 15% வாக்கு. இதுலலாம் யாரெல்லாம் வாங்குறாங்கன்னா மக்கள் நல கூட்டணி ஒரு 6 வாங்குறாங்க. தனித்து எல்லா தொகுதியிலும் போட்டிட்டு இவர் பாமக ஒரு 5% வாங்குறாங்க. பாஜக வாங்குது. இப்போ எல்லாம் அதாவது திமுக அதிமுக தாண்டியே வந்து ஒரு 4-5 அணிகள் இருந்தது. அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 15 வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு 15ங்கிறது வரல. நீங்க இதே இந்த மூன்றாவது அதாவது திமுக அதிமுக மாற்றா பெரிய நம்பர் அப்படிங்கிறது வந்து நீங்க மக்களவை தேர்தலில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுல வந்து 14 வந்து என்டிஏ வந்து 18 வாங்குறாங்க, 24 என்டிஏ வந்து 18 வாங்குறாங்க. ஆனா சட்டமன்ற தேர்தலுங்கும் போது திமுக அதிமுக மாற்றா வந்து மக்கள் வந்து பெரிய அளவுல ஒரு ஆப்ஷனுக்குள்ள போக மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த அந்த மாற்று வாக்குகள் 10% நம்ம சொல்லும் போது அதுல வந்து 8 வந்து இவர் வாங்குறாரு. இப்ப 2026 தேர்தலுங்கிறது வந்து புதியவரான விஜய் உள்ள வர்றாரு. அவர் வரும்போது அவரு கிட்டத்தட்ட இந்த மாற்று வாக்குகள் எல்லாத்தையும் அவர் குறிவிப்பார். அவர் இதை விட அதிகமாகவே எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து இந்த வாக்குகள் மட்டும் இல்லாம திமுக அதிமுக இருக்கிற வாக்குகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாம். அப்ப அந்த வாக்குகளை விட சீமான்ட்ட இருந்து அவர் எடுக்க போற வாக்குகள் வந்து பெருசா இருக்கும். அப்படி எடுக்கும்போது சீமான் வந்து 8 வந்து 10 மாறதே வந்து டவுட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2026லயே நீங்க விஜய் பத்தி சொல்றீங்க இல்லையா, இப்போ சீமானுக்கு வர அந்த 8% அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் வருது அப்படிங்கிற ஒரு கணக்கை சொல்லிட்டீங்க. இப்போ திமுக அதிமுக எதிர்ப்புன்னு பார்க்கும்போது ஜெயலலிதா கலைஞர் இருந்த திமுக அதிமுகவும் அதன் பிறகு இந்த தலைமை மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஸ்டாலின் இபிஎஸ் இப்படி ஒரு தலைமை மாற்றம் இருக்கு. அதுல திமுக இன்னைக்கு வரைக்கும் பலமா தான் இருக்கு. பெரிய ஒரு எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அலையன்ஸ் வைஸும் சரி, லீடர்ஷிப் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அதிமுக வந்து நம்ம 2016 பார்த்த அதிமுக 21 இல்லை, 21 பார்த்த அதிமுக இப்போ இல்லை. ஏன்னா அப்போ அட்லீஸ்ட் ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தாங்க, இப்போ இபிஎஸ் மட்டும் தான் தலைமை. அது மட்டும் இல்லாமல் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டு மறுபடியும் திருப்பி பாஜகவோட வந்திருக்காங்க. அப்போ அந்த ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்குல்ல, மைனாரிட்டிஸோட நம்பிக்கையை நிச்சயமா இவங்க இழந்திருப்பாங்க. அதிமுக ஒற்றுமையா இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கும். இத்தனை கேள்விகளோடு அதிமுக நிக்குது. அப்போ அந்த திமுக அதிமுக எதிர்ப்புங்கிறது இன்னும் அதே இடத்துல தான் இருக்குமா? இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்திருக்காது? அதிமுகல இருந்து வந்தவர்களோ இல்ல அதிமுக மேல நம்பிக்கை குறைந்தவர்களோ இன்னும் கொஞ்சம் பெரிய எண்ணிக்கையில் இருக்கலாம். அதே நேரத்துல தமிழ்நாட்டுல இந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ன்றதும் அதிகமா தான் இருக்கு. நாளுக்கு நாள் அதிகமா இருக்கு. திமுக அதை கிளியரா அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிஜேபி எதிர்ப்புல விஜயும் ஸ்கோர் பண்றாரு, சீமானும் பிஜேபி எதிர்ப்பு பண்றாரு. அதுவும் பெரியார் விஷயங்கள் எல்லாம் டச் பண்ணதை தவிர்த்து பார்க்கும்போது பிஜேபி எதிர்ப்புன்றது பெருசாவே இருந்திருக்கு. அதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்குமா? இப்ப ஏடிஎம்கேயோட வீழ்ச்சி சொன்னீங்கல்ல, 21 16 உள்ளது 19 இல்லை, 19 உள்ளது 21 இல்லை, 21 உள்ளது 24 இல்லைன்னு சொன்னீங்க. அது உண்மைதான். அது கிட்டத்தட்ட அந்த கட்சி கொஞ்சம் கரைஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனாலுமே வந்து தங்களோட கேடஸ் வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் வந்து அவங்க 20% வாக்குகள் வாங்குறாங்க.
இது ஆனா இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குங்கும்போது இப்ப இருந்து அவங்க வந்து சீரியஸா ஒர்க் பண்ணாலுமே கூட அவங்க பழைய நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா விஜய் உள்ள வர்றதே வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஏடிஎம்கேடைய வாக்குகளை மட்டுமே குறி வச்சு வர்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் பேசுறது வந்து பிஜேபி எதிர்ப்பு பேசுறாரு, டிஎம்கே எதிர்ப்பு ரொம்ப தீவிரமா பேசுறாரு, பிஜேபி எதிர்ப்பும் பேசுறாரு. தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணா பிஜேபி எதிர்ப்பு இன்னைக்கு காலகட்டத்தில் கண்டிப்பா பேசி ஆகணும். அது அவருக்கு தெளிவா இருக்கிறாரு. முக்கியமா வந்து டிஎம்கே எதிர்க்கிறார். டிஎம்கே எதிர்க்கும் போது அவர் எந்த இடத்துலையுமே வந்து ஏடிஎம்கே வந்து அவர் கிரிட்டிசைஸே பண்ணல. கிட்டத்தட்ட எந்த இடத்துலையுமே அவர் வாய் திறக்காம இருந்தார். இப்ப கடைசியா பேசினது போது மட்டும்தான் லைட்டா வந்து அந்த கூட்டணிலாம் உருவானதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் அவர் ஏடிஎம்கே டச் பண்ணல. ஏன் ஏடிஎம்கே டச் பண்ணலன்னா ஏடிஎம்கேயோட வாக்குகளை தான் அவர் குறி வைக்கிறார். டிஎம்கே எதிர்க்கலாம், ஆனால் ஏடிஎம்கே வாக்குகள் தான் அவருக்கு வேணும். ஏடிஎம்கே வாக்குகள் வேணும் போது ஏடிஎம்கே பெருசா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் ஏடிஎம்கே காரங்க இதுக்கு முன்னால என்ன பேசினாங்களோ அதை நம்ம பேசணுங்கிறதுல அவர் தெளிவா இருக்கிறார். அதை அவர் பேசிட்டே இருக்கிறார். அப்போ இந்த தேர்தலில் டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறதுக்குல அது வந்து வழக்கமா ஏடிஎம்கே போகும். அந்த ஏடிஎம்கே போறதை அப்படியே வந்து விஜய் தம் பக்கம் கொண்டு போவார். அப்போ இதுல வந்து டிஎம்கேக்கு பெரிய அளவுல சேதாரம் இருக்காது. ஆனா அவரோட டிஎம்கேயோட எதிர்ப்பு வாக்குகள் பெரிய போகுது. அதே நேரத்துல ஏடிஎம்கேயோட வாக்குகளை வந்து அப்படியே வந்து ஏடிஎம்கே வாக்கையும் நாம் தமிழர் வாக்குகளையும் வந்து விஜய் வந்து கேப்சர் பண்ணுவார் தான் தோணும். நாம் தமிழர்ல இருந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நான் கேட்கிறேன். இப்போ விஜய் வந்து இப்பதான் வராரு. நாம் தமிழர் வந்து இத்தனை தேர்தல்களாக தொடர்ந்து நிற்கிறாங்க. வரப்போற தேர்தலையும் ஒருவேளை தனித்தே நிற்கிறார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும்ல. இப்ப நீங்க யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு ஓட்டு போடுறவங்க வேற, சீமானுக்குன்னே நான் அந்த ஓட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதே மாதிரி ரெட்டலைக்கு தான் நான் போடுவேன்னு சொல்ற ஆட்களை யாரும் சொல்ல முடியாது. ஆனா ரெட்டலையோட சித்தாந்தத்தை டிஎம்கே எதிர்ப்பு பேசுறதுக்காகவே ரெட்டலையில் இருப்பாங்கல்ல, அவங்க வாக்குகளை வந்து விஜய் வாங்குவார். அதே மாதிரி சீமானுக்காக விழுற வாக்குகள், சீமானுடைய பேச்சுக்காக விழுற வாக்குகள், சீமானுடைய பிஹேவியருக்காக விழுற வாக்குகள், தமிழ் தேசியத்துக்காக விழுற வாக்குகள், சீமான் பேசுற தமிழ் தேசியத்துக்காக விழுற வாக்குகள் வந்து சீமானுக்கு விழத்தான் செய்யும். அதுல மாற்று கருத்து இல்லை. அது வந்து அந்த இது வந்து பெரிய பெர்சன்டேஜ் இல்லை. பெரிய அவரை வாங்குற அந்த 8ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து ஒரு 5 வரைக்கும் வந்து மேக்சிமம் வந்து அந்த மாற்று இவர் தான் ஒருத்தர் வந்து புதுசா இருக்காருப்பா, இவர் நம்மனா இவர் கரெக்டான பாதையில போயிருவாருன்னு நம்பி ஓட்டு போட்டவங்க தான். அதுக்கு விஜய் வந்து பெரிய ஆப்ஷன், நல்ல ஆப்ஷனா தெரியும் போது அவர் அந்த வாக்குகள் வந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அலையன்ஸுக்கு அவங்க போனா என்ன நடக்கும் அப்படின்றத பேசுனீங்க. தனியா இருந்தா எந்த மாதிரியான வாக்குகளை வாங்குவாரு அப்படின்றதையும் பேசணும். இன்னொரு ஆப்ஷனும் இருக்கே, விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் தமிழர் கட்சி இணையிற பட்சத்துல அது என்டிகேக்கு பிளஸ்ஸா இருக்குமா? இல்லை, அது 2 கட்சிக்குமே இப்போ பிளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா விஜய்க்கு வந்து இப்போ விஜய் புதுசாக வர்றாரு. அவர் அந்த அந்த மாநாட்டில் அவர் சொல்லும் போதே வந்து நான் கூட்டணி ஆட்சிக்கே ரெடி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி வர்றாரு. ஆனாலுமே இன்ன வரைக்கும் அவர் பக்கம் கூட்டணிக்கு எந்த கட்சி போகுங்கிறது கொஸ்டின் இருக்கு. தமிழ்நாட்டில் டிஎம்கே வந்து அலையன்ஸ் ஃபுல் பண்ணி வச்சுட்டாங்க. எந்த இடத்துல உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை, வெளியே வர்றதுக்கு வழி இல்லை. என்டிஏ வந்து மறுபடியும் அவங்க கேட்டை ஓப்பன் பண்ணி ஏடிஎம்கே உள்ள கூட்டாங்க. அந்த ஏற்கனவே அவங்க என்டிஏயோட பேக்கேஜ் அப்படியே இருக்குது. ஸோ புதிய கட்சிகள், பெரிய கட்சிகள் வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் லெட்டர் பேட் கட்சிகள், சில கட்சிகள் வேணா இது புதுசாக வேணா போகலாம். அப்படி இருக்கும்போது சீமான் வந்தாருன்னா விஜய்க்கு வந்து பெரிய ஒரு பக்கபலமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து விஜய் பேசாத பேச்சா இவர் பேசுவார். அதனால விஜய்க்கு வந்து பிரச்சாரத்துலையும் சரி, இன்னைக்கு வேற ஆப்ஷன், வேற கட்சிகள், கூட்டணிக்கு வேற கட்சிகள் இல்லை, குறிப்பிடத்தகுந்த அளவுக்கான கட்சிகள் இல்லை. அப்படிங்கும்போது சீமான் வந்து விஜய் பக்கம் போறது விஜய்க்கே நல்லது தான். மற்ற கட்சிகளை விட கம்பேர் பண்ணும்போது விஜய்ங்கிறது வந்து சீமானுக்கு நல்ல ஆப்ஷன். சீமான் வந்து இது வரைக்கும் எந்த கட்சியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுனால அவர் மேல வந்து இவர் கரைபடாத கைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இப்போ நீங்க அந்த திமுக அதிமுக எதிர்ப்பாளர்கள் இருக்காங்கல்ல, மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், அது ஒரு 15 தான் மேக்சிமம் இருக்கும்னு சொல்றீங்க. அந்த 15 வந்து சிதறாம இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது சிதறாம இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே 8 வாங்கியிருக்காங்க. இன்னொரு வந்து ஏடிஎம்கேல இருந்து கொஞ்சம் விஜய் வாங்குறாரு. அப்புறம் வந்து புதுசா இருக்கப்ப இந்த பார்ட்டி வின் பண்ற பார்ட்டிக்கு ஓட்டு போறோங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி போனாலும் கூட இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே கூட இந்த 15-16 கூட ஆகலாம். ஒரு பெரிய நம்பரா கூட இவங்களால அறுவடை பண்ண முடியும். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா அது தேர்தல்? அது அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்றது தெரியாது. அது கொஸ்டின் தான். ஏன்னா பெர்சன்டேஜ் மட்டுமே வச்சு நம்ம வந்து சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் இதுக்கு மேல உள்ள தேர்தல் எல்லாம் பார்க்கும்போது 0.5% வந்து முன்ன பின்ன இருக்கும். ஆனா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 50-60 சீட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வாங்குற 15 வாங்கியிருக்காங்க, 15 வந்து சீட்டா கன்வெர்ட் ஆயிருமா எல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா 2014 பார்த்தீங்கன்னா 27% வாங்கின டிஎம்கே அலையன்ஸ் வந்து சீட்டை கன்வெர்ட் பண்ணுது. 18% வாங்கின என்டிஏ வந்து 2 சீட்டு வாங்கினாங்க. இப்போ பெர்சன்டேஜ் வச்சு நம்ம வந்து சீட்டை இது பண்ண முடியாது. அதே நேரத்தில் விஜய்க்கு வந்து சீமான் நல்ல ஆப்ஷன். சீமானுக்குமே வந்து நம்ம சொன்ன மாதிரி மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது விஜய் நல்ல ஆப்ஷன். ஆனால் அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி போறாங்கிறத பொறுத்து.
இப்போ அதிமுகவுக்கு போற வாக்குகள் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் வாங்குவாரு அப்படின்னு. ஆனா அந்த திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் இருக்குல்ல, அதை வந்து சீமானாலையோ இல்ல விஜயாலையோ பிரிக்க முடியாது. சீமான் எப்பவுமே முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்புங்கிறது. அவர் வந்து அதிமுக பாஜக எதிர்ப்பு நீங்க சொன்னாலுமே கூட அவர் முழுக்க திமுக சித்தாந்தத்துக்கு தான் எதிர்ப்பு. அவர் திராவிடத்துக்கு தான் எதிர்ப்பு. திராவிடம்ங்கிறது வந்து திராவிட கட்சிகள் அதிமுக திமுக பேசினாலும் கூட திராவிடம் அப்படிங்கிறது வந்து கண்ணை மூடிட்டு திமுக பக்கம் தான் அப்படிங்கிறது தான் இருக்கு. இல்ல அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தா இப்ப திமுக ஆதரவு வாக்குகள் நம்ம பொதுவா சொல்றோம், அதுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா மைனாரிட்டிஸ் தான் பெரிய செக்மெண்டா இருப்பாங்க. மைனாரிட்டிஸ்க்கு இப்ப திமுகவுக்கு ஓட்டு போடணும்ன்றதுக்கு காரணமே வந்து பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி மேல இருக்க பயத்துல நாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறோம், எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இப்ப இன்னொரு ஆப்ஷனா விஜய் இருக்கும்போது அந்த திமுக ஆதரவு வாக்குகளும் போக வாய்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கு திருமாவோட பேச்சு அதை தானே. நீங்க சொன்ன மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அப்படியே வந்து திமுக தொடர்ந்து வருது. சிறுபான்மை நாட்டு வந்து நமக்கு வரவே வராதுன்னு ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எடப்பாடி வந்து பிஜேபி பக்கம் போறாரு. இப்பவுமே கூட வகுப்புக்கு எதிராக வந்து இந்திய அளவுல வந்து அதிகமான எதிர்ப்பை பதிவு பண்றது ஸ்டாலின் தான், தமிழ்நாடு அரசு தான். காஷ்மீர்ல அவ்வளவு முஸ்லீம்ஸ் இருக்காங்க, முஸ்லீம் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கூட அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களே பிரச்சனை பண்றாங்க. ஸோ இப்போ இடதுசாரிகள் கூட அதுக்கு ஆதரவு சில நேரத்தில் ஆதரவு பண்றாங்க. அப்ப ஸ்டாலின் மட்டும்தான் சிறுபான்மையர்களுக்கு பாதுகாவலராக இருக்காருங்கிற பேச்சு வந்து சிறுபான்மையர் மக்கள் பக்கத்தில் இருக்கு. இன்னொன்று வந்து அவங்க இதுக்கு முன்னால் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டும் அதுக்கு ஆதரவாக இருக்கு. இடஒதுக்கீடு உள்ளிட்ட கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் இருக்கு. அப்படி இப்ப சீமான விஜய நம்புறதா திமுக நம்புறதாங்கும் போது திமுக பக்கம் போறதுக்கு தான் சிறுபான்மையர். திருமாவோட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, நம்ம அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சாதாரணமா கடந்து போயிட முடியாது. நீண்ட அனுபவம் பெற்ற ஒரு அரசியல் தலைவர், அவர் ஒரு பொது மேடையில அப்படி சொல்றாரு அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு தாக்கத்தை விஜய் அந்த ஓட் பேங்க்ல ஏற்படுத்த போறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, திரும்ப வந்து விஜய குறி வச்சு இதுக்கு மேல நிறைய தடவை பேசியிருக்காரு. இப்ப வந்து சிறுபான்மையர்கள் மையமா வச்சு விவாதங்கள் போய்கிட்டு இருக்கனால மறுபடியும் வந்து அவர் வந்து சிறுபான்மையர்களை வச்சு விஜய் பேசுறாரு. ஏன்னா சிறுபான்மையர்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து விஜய் பக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அகில இந்திய ஜமாத் தலைவர் ஒருத்தர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி பேச்சு நடக்கும்போது அவர் திரும்ப வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இல்லையா. திரும்ப வந்து தொடர்ச்சியாவே வந்து விஜய் வந்து எந்தெந்த இடத்துல கார்னர் பண்ண குறி வைக்கணுமோ அந்த இடத்துல குறி வச்சு பேசிக்கிட்டே தான் இருக்கு. அவர் வந்து அவர் சொல்றதுல போயிரும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜா நம்ம அப்படி இல்லை. இன்னைக்கு விவாதம் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்ப அதை நோக்கி யாருக்கு சொல்லணுமோ அதுக்கு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து கண்டிப்பா இந்தியா அலையன்ஸ் போகாதுங்கிறது தெரியும். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன்ங்கிறது வந்து சீமானுக்குமே போல, இதுக்கு மேல உள்ளது சீமானுக்குமே போல. சீமானே அதை வந்து பல நேரத்துல வருத்தமா கூட பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப சிறுபான்மையினர் வாக்கு வந்து திமுக அலையன்ஸுக்கு போகாம வேற பக்கம் போகணும் அப்படின்னா அது டிவிக்கே தாண்டி வேற எந்த இடமும் இல்லை. அப்ப டிவிக்கு பக்கம் போயிடக்கூடாதுன்னு அவர் திரும்ப வந்து ஒரு எச்சரிக்கையா வந்து அதை சொல்லி வைக்கிறார் தான். இல்ல, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளடக்கிய அந்த சிறுபான்மையினர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பக்கம் நீங்க பிஜேபி எதிர்ப்புல திமுக உறுதியா இருக்கு, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை உறுதியா எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல திமுகவினுடைய ஸ்டாண்ட் வந்து எங்களுக்கு வேற வழி இல்லை, திமுக வந்து இப்போ இஸ்லாமியர்கள் விடுதலை இந்த மாதிரி விஷயங்கள்ல இரட்டை நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறாங்க, சில நேரங்களில் பாஜகவோடும் தோழமையா இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது, இருந்தாலும் எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நாங்கள் அங்கே போடுறோன்னு ஒரு செக்டார் இருக்கிறதாவும் சொல்றாங்களே, அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, மாற்று கருத்து இருக்கா? இல்ல, அதாவது பெருவாரியான இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. திமுக கூட்டணிக்குள்ளேயே 2-3 பேர் இருக்காங்க. அது போக எஸ்டிபி எல்லாம் வெளியே இருந்து இப்போ வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இவங்க கையில் அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கிறனால வந்து இவங்க தீர்மானம் ஏற்றுறாங்க, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ அதனால இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறனால ஒரு பெருவாரியான சிறுபான்மையினர்கள் வந்து திமுக பக்கம் நிற்கலாம். சிலர் வந்து நீங்க சொன்ன மாதிரியான மாற்று கருத்து இருக்கிறவங்களுக்கு விஜய் வந்து ஒரு ஆப்ஷனா இருப்பார். இதுக்கு முன்னால அந்த ஆப்ஷனா வந்து ஏடிஎம்கே இருந்துச்சு. இன்னைக்கு அது ஏடிஎம்கே அது எங்களுக்கு அது வேண்டான்னு கிட்டத்தட்ட வேண்டான்னு சொல்லிட்டு போன மாதிரி தான் என்டிஏக்குள்ள போயிருக்காங்க. ஸோ அந்த வாக்குகள் வந்து கண்டிப்பா, ஏன்னா எப்பவுமே வந்து இருக்கிற எல்லாமே சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே தூக்கி டிஎம்கே கொடுத்துடலாம் அப்படின்லாம் எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. அவங்களுக்குமே சில இடத்துல வந்து முரண்பாடுகள் இருக்கும், சில இடத்துல வந்து மாற்று கருத்து இருக்கும், சில உட்கட்சி சில அவங்க அமைப்புகளுக்குள்ளேயே வந்து மாற்று கருத்து இருக்கும். ஸோ அவங்க வந்து வேற ஒரு ஆப்ஷன் தேடுவாங்க. அந்த ஆப்ஷன் அன்னைக்கு வந்து விஜய் இருக்கிறார். அது மாற்று. அதான் இப்போ நம்ம லாஸ்ட் எலெக்ஷன் வரையும் எடுத்துக்கோமே, 24 வரைக்கும் வந்து எவ்வளவு வாக்குகள் இருக்கோ அவ்வளவும் திமுகவுக்கு போனதாக தான் தேர்தல் முடிவுகள் சொல்லுது. இப்ப வரப்போற 2026 அந்த ஓட் பேங்க்ல ஒரு விரிசல் ஏற்படுமா, இல்ல திரும்ப சொல்ற மாதிரி செதற வாய்ப்பு இருக்கா, இல்ல ரெண்டா பிளவுபடுமா? இல்ல ரெண்டா பிளவுபடுமாங்கிற அளவுக்கு விஜய் வந்து பெருசா ஒன்றும் பண்ணிடல. விஜய் வந்து ஒரு புதிய சக்தி, ஒரு ஆப்ஷன், அவ்வளவுதான். விஜய் வந்து இப்ப நீங்க வந்து என்டிஏக்குள்ள போகாம ஏடிஎம்கே இருந்தா கூட நீங்க ஏடிஎம்கேக்கு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கும் வந்து சிறுபான்மையினர் ஓட்டு முழுக்க பெருவாரியான வாக்குகள் திமுக இருந்தாலும் வந்திருந்தா கூட ஏடிஎம்கேக்குமே வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் இதுக்கு மேல இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா விஜய்ங்கிறது வந்து ஒரு புது ஃபேஸ். அப்போ விரிசல்னு சொல்லலாமா? திமுகவுடைய அந்த சிறுபான்மையினருக்குள்ள ஏதாவது ஒரு அதிருப்தி இருந்ததுன்னா அந்த அதிருப்தி போய் சேர்றதுக்கான இடமா இன்னைக்கு கண்டிப்பா விஜய் இருப்பாரு. ஏடிஎம்கே அந்த இடத்த வந்து அவங்களுக்கு வேண்டான்ட்டு போன மாதிரி தான் போயிருக்காங்கன்னு தான் தோணுது.
பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த கால அந்த டேட்டா வச்சு சில விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. வீடியோ பார்த்துருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.